ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் அதிரக்காய் ரொம்ப பிடிக்கும்? இந்த அதிரக்காய் மழை பெஞ்சால் தான் கண்ணிலே காண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு காய் தான் அதிரக்காய். இப்போது இந்த அதிரக்காயை வச்சு ஒரு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த அதிரக்காயை சுகர் இருக்கிறவங்க அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டால் சுகர் ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். இப்போது அதிரக்காய் பொரியல் செய்கிறதுக்காக அதிரக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் உள்ள அந்த காம்பை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் இதோட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட வாஷ் பண்ணி காம்பு நீக்கி வச்சுருக்கிறேன் அதிரக்காயும் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா அந்த அதிரக்காயில் உள்ள கசப்பு ரொம்ப தெரியாது. இதை நல்லா அப்படியே மூடி போட்டு வேக வைக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வெந்ததுக்கப்புறம் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சிருந்தேன். அதிரக்காய் நல்லா எண்ணெயிலே லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் அதோட கசப்பு தெரியாது. ஒரு 3/4 வாசி அளவு அதிரக்காய் வெந்ததும் இதோட தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் மூடி வச்சு வேக விட்டுக்கிறேன். மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போனதும் இதோட கொஞ்சமாக தேங்காயை கொரன்னு அரைச்சி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான அதிரக்காய் பொரியல் ரெடி. இந்த அதிரக்காய் லெமன் ரைஸ், ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.